கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை ஒன்று தியானிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் சொல்லுகிறது, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை பேசுகிற நம்ம ஊழியக்காரர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை, தேவனுடைய வசனத்தை பகுத்து பேசுறவங்களா இருக்கணும். இந்த நாட்கள்ல நம்ம கடைசி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கூட்டி குறைச்சி பேசி இன்னைக்கு ஜனங்களை வழி விலகி போகிற கூட்டங்கள் அநேகம் இந்த பூமியில இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்றது, வெட்கப்படாத ஊழியக்காரனை சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து பேசணும். சத்திய வசனம் என்ன சொல்லுது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தையின்படி பிரசங்கிக்கிறவனா இருக்கணும். வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவனா இருக்கணும். தன்னுடைய சுய மாம்சிக இச்சைகளை கொண்டு பலிபீடத்திலேயோ விசுவாச ஜனங்கள் மத்தியில பேசக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை பேசும்போது பயபக்தியோடு பேசணும். தேவனுடைய வார்த்தையை பேசும்போது ஒரு பயம் என்பது நம்முடைய சரீரத்துல இருக்கணும், நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கணும். ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தை மனுஷிக வார்த்தை அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது பேசுற உங்களுக்கும் குத்தணும், கேட்கிறவர்களுக்கும் அந்த வார்த்தை குத்தணும். நம் ஊழியக்காரராக இருக்கிறவர்கள், விசுவாசிகள், நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசும்பொழுது பயபக்தியோடு பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.